நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி, மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:40 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:03 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:03 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள். இன்று கடந்த கால சிரமம் அனைத்தும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். செயல்களில் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று ஓரளவு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சுக துக்கங்களில் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். சிரமங்களை போக போக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செல்லப்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். என்று பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான சிந்தனை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். காதலை பொறுத்தவரை இன்று நீங்க அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவ கண்மணிகள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். என்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். பரணி. என்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால சிரமம் அனைத்தும் சரியாக கூடும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. என்று நீங்க கவனமாக செல்லப்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கிருத்திகை. என்று உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு மொழியாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உபரி பண வருமானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை பயன்படுத்துவது மிக நல்லது. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றி வரக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பு. பேச்சில் நீங்க நிதானத்தை பின்பற்ற வேண்டும். கடுமையான வார்த்தைகளை பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதலாக பணிபுரிய வேண்டியிருக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். தயவு செய்து ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தயவு செய்து பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சில் நிதானம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தயவு செய்து மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை சிந்தித்து செல்லப்பட வேண்டும். என்று யாருக்கும் நீங்க வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. அனைவருக்கும் நீங்க ஆதரவை வெளிப்படுத்துவீர்கள்.
தொழில் வியாபாரம் செய்வர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தான் காதலில் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். காதலில் நெருக்கடியில் இருந்தாலும் போக போக சரியாகும். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. கல்வியில் கூட சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். என்று உங்களுக்கு செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியும். என்று உணர்வு பண வரவு வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பய உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். ரோகிணி. என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷ எண்ணங்கள் என்று வெளிப்பட கொடுங்க. என்று தெளிவான சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் ஓரளவு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியும். மிருகசிரிஷம். அனைவரிடத்திலும் நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்கள் சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று எல்லோரையும் மதிக்க வேண்டும். அதனை பார்த்து செய்யுங்கள். தயவு செய்து பிடிவாதம் மட்டும் வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்குங்க. கடினமான சூழல் இருந்ததெல்லாம் போக போக சரியாகும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை செய்து நல்ல பெயரை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். விடாமுயற்சியால் எதிலும் வெற்றி கிட்டும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்கும். பயன் அறிந்து எதிலும் இன்று ஈடுபடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவிகளை பெற முடியுங்க. ஏற்ற தாழ்வு கருதாமல் அனைவரிடமும் சரிசமமாக படைவீர்கள். தாமதமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. என்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். அது வரைக்கும் நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கைகூடும். எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட கூட்டும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். திருவாதிரை. இன்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புனர்பூசம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். என்று ஓரளவு மாற்றத்துக்குரிய நாளாக இருக்க கூடுங்க. ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள் என்ற பேச்சை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். தடபுடலாக தயவு செய்து ஆட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். பின்னர் எதிலும் ஈடுபடுங்கள். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தாராள அளவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கூட்டம். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். என்று நீங்க எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதாரமும் சீராக உயரக்கூடும். ஏற்ற இறக்கமாக இருந்தது கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன்களும் சற்றே குறைந்துவிடக் கொடுங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் கூடுமாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று காதல மட்டும் இல்லத்தில் சொல்லுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும் வரை பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். பயப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று பாடங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். மன பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். மாற்றங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரை உருவாக்கி கொள்ள கொடுங்க. பூசம். நிகழ்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மன பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியத்தை விட்டுவிட வேண்டாம். ஆயில்யம். அற்புதமாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம். சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். கவனமுடன் பேசுவதனால் சிரமத்தை நீங்க தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை நீங்க கண்டிப்பாக அடைய முடியும். விடாமுயற்சிக்கு வித்திரும் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமை இருக்கட்டும். மிதமான வேகம் இருப்பது எதையும் நல்லது. தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலும் போக போக சரியாகும்.
அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உறவினர்கள் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கௌரவமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இன்று எதிர்பாராத மேன்மைகள் காத்திருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகம் காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயன்றால் எதிலும் வெற்றி இருக்கும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் உருவாகக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. அமைதியை மட்டும் நீங்க நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். காதலில் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். போக போகத்தான் மாற்றம் அடையக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக எடுங்கள். கண்டிப்பாக சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் புரிந்து கொண்டு பொறுமையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுயநலனுடன் சிலர் உங்களை அணுகக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவன சிதறுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. யாரையும் நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கவனமாக பேசி பழகுவது மிக நல்லது. தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. என்று நீங்க தயவு செய்து வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பூரம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வாகனத்தில் செல்லும்போது மிதமாக சென்று வருவது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உத்திரம் என்று பொதுவாக யாருடைய பிரச்சனைகளுக்கும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. வியாபாரமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். சிலர் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஓரளவு ஏற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிறு செயலையும் மிகவும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவு குறைவு இருக்காது. நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள கொடுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது மிக நல்லது. சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பிறர் விஷயங்கள் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் கூட இப்பொழுது கண்டிப்பாக நல்ல விதத்தில் செயல்பட கொடுங்க. நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். குறையாக இருந்தவர்கள் கூட மீண்டும் உங்களை பார்த்து நிறையாக செயல்படுவார்கள். பெரிய எடுத்த விஷயங்கள்ல நீங்க தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். காரணம் இல்லாமல் கோபப்பட வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரக்கூடும். பெண்கள் என்று உழைப்பின் அருமையை உயர்ந்து காட்டுவீர்கள். எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் பின்னர் தான் சரியாக கூடும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். பொறுமையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு எதையும் செயல்படுத்துங்கள். மாணவர்களுக்கு
கண்டிப்பாக யோகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களையும் இன்று நீங்க சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் நனவாகும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று எதிலும் பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். கனவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நனவாக கூடும். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு தாயின் அன்பும் ஆசியும் பலமாக கிடைக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று விதிமுறைகளுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. பிறரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உணர்ந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். செயல்களை உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் பிறரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். என்ற மிதமான பண வரவு தான் கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கிக் கொள்வீர்கள். சற்று நிதானமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உடற்பயிற்சி நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். கவனம் இருக்கட்டும். மனம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டுங்க. என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கொடுக்காது. காதல நீங்க அவசரப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சுலபமாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. இனிய கனவுகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. என்று ஓரளவு விரைவாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். என்று பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதித்து காட்டக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. விசாகம். பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். குடும்ப விஷயத்தை பற்றி வெளியில் பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும்.
சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பண தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்குங்க. அதனை எப்படியாவது சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் என்று ஓரளவு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், என்று உங்களுக்கு சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் எல்லாம் சரியாகும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நிலைவு பணம் வசூலாவதில் கொஞ்சம் காலதாமதம் இருக்குமே தவிர வராமல் இருக்காது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடுங்க. குடும்பத்தின் தேவை குறைவின்றி நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். அதிகமான போட்டிகளால் லாபம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. சாதகமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. யாரையும் குறைவாக நீங்க மதிப்பிட வேண்டாம். போக போக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபிவிருத்தி பணி ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். பயம் வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரைங்க சில குழப்பங்களும் நிம்மதி இல்லாத தன்மையும் இருந்தது. போக போக சரியாகும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் பொறுமை காப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் படியுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உயர்கல்விகளுக்கு தயாராக பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று லாபம் குறையுமாக இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. ஓரளவு எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடும். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் மதிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். பண வரவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாக இருக்க கொடுங்க. அனுஷம். என்று எதிர்மறையாக பேசவிடம் விலகி இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. சிலருடன் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். போட்டி பொறாமைகள் ஏற்பட்டாலும் விலகி செல்லக்கூடும். முயற்சிகளை ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாதத்தை சுத்தமாக நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பயம் வேண்டாம். கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு வரக்கூடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று நீங்க பிடிவாதத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு ராசினியர்கள் தயவு செய்து எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அதுவும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். என்று தனுசு ராசினியர்களுக்கு சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எதிலும் உற்சாகம் ஏற்படக்கூடும். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகும். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எடுத்த காரியம் ஓரளவு வெற்றி பெற கொடுங்க. மேல் அதிகாரியிடம் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் கடைபிடிக்க ஆளக வேண்டியிருக்கும். மனம் கொஞ்சம் அதிருப்திக்குள்ளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்றே செய்யுங்கள். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன் என்று தயவு செய்து ஓடி தெரிய வேண்டாம். முக்கியமாக வெயிலில் சுற்றி தெரிய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும் வெப்பம் அடைய கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருக்கட்டும். நீராகாரம் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று சிறிய அளவில் உடற்குறைவு ஏற்படக்கூடும். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். பெண்கள் இன்று
முயற்சியின் பேரில் வெற்றி நடை போடுவீர்கள். காதல் ஓரளவு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதல் நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. உயர்கல்வியில நீங்க பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நீங்க உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சுலபமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். சந்தோஷ எண்ணங்கள் இன்று வெளிப்படக்கூடும். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். கவலைப்பட வேண்டாம். போராடும் மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கலை அம்சம் நிறைந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீர்கள். யோக பித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சூழ்நிலையை நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். உற்சாகமாக காணப்படுங்கள். அது போதுங்க. உத்திராடம் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக உள்ளவரிடம் தயவு செய்து பேச வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கூடுதல் கவனியுங்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்க கொடுங்க. விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று புதிய அனுகூலத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும்னாக இருக்க கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் கூட செலவுக்கு பயன்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விட முடியும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பண வரவு கிடைக்கும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் இன்று ஒற்றுமை காணப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வெற்றுமை நீங்கிவிடக்கூடும். சோதனை எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று மகரம் ராசினியர்கள் ஓரளவு விறுவிறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக எதிலும் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. மகரம் ராசினியர்கள் உடல்நிலையில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் இன்று நீங்க இயல்புடன் பழகக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க என்று பெண்கள் சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடும் என்று பெண்களுக்கு மன வலிமை கூடும் இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க சில குழப்பமும் நெருக்கடியும் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை இன்று நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமையை கடைபிடித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும் என்று மாணவர்கள் அடிப்படை நுணுக்கத்தை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கை என்று அமைந்துவிடக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. சிரமங்களை இன்று நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வீர்கள். உடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. திருவோணம் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும்.
திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதிர்கொள்ளக்கூடிய முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். மற்றபடி உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும், பயம் வேண்டாம். அவிட்டம், தேவையற்ற விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பிடிவாயத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். அனைவரிடத்திலும் இயல்புடன் பழகுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். முழு பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும் என்று நீங்க அதிர்ஷ்டம் கண்டிப்பாக பெறக்கூடும். இந்த இனிய நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாக பரபரப்புடன் செயல்படுவீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் என்று தொழில்முறை பயணங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி பாதுகாப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் இடையூறுகளை எல்லாம் சரி செய்வது மிக நல்லது. மிதமான பணவரவு கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சி கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பங்கள் ஏற்பட்டது போக போக சரியாகும். பெரிய முதலீடுகளை நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடையக்கூடும். அனுகூலமான நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. மாற்று மருத்துவம் இன்று கை கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாகரிக கொடுங்க. சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் என்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் என்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கூடுங்க. காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடும் என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமாக உயர்கல்வியில ஜெயித்த மாணவர்கள் மேலும் உயர்கல்வி படிப்பதற்கு சிறு முயற்சி எடுங்கள், அது போதும். நல்ல கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், சற்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உடைய பங்களிப்பை இன்று நீங்க முழுமையாக கொடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மன வலிமை இன்று உண்டாகக்கூடும். பணிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும் என்று நீங்க மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சதயம், பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. எல்லாம் துரிதமாக செயல்படக்கூடும். புதிய முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். பிள்ளைகளால் இன்று பெருமை அடைவீர்கள். பெரிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பழக்க வழக்கங்கள் வரக்கூடுங்க என்று உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். போராட்டாத்தி, பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மன மகிழ்ச்சி கூடும் இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். இயல்புடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள் என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். மீனம் ராசினியர்கள் இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் இயல்புடன் பழகக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கொடுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி பெற கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்கள் சரிவர செய்து முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை கூட செய்து முடிக்க முடியும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெற முடியுங்க. அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாக கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பாக
சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திலும் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. சமூகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் என்று உற்சாகமாக எதிலும் செயல்படுவீர்கள். இன்று பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திறமைகள் வெளிப்படக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். கண்டிப்பாக காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். நல்லதொரு முடிவு கிடைக்கும். இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் சாதித்து காட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடையின வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. என்ற நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அடுத்தவருக்கு உதவியாக இருப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். என்று கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். லாபத்திற்கு என்று குறைவிருக்காது. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரியாக கூடும். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ரேவதி. சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. புதிய திருப்பங்கள் இன்று உருவாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். கடனை அடைப்பதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. லாபத்திற்கு என்று குறைவிருக்காது. என்று சிலருக்கு புதிய தொழில் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக வெற்றி பெற முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.